ஓம் சாந்தி 18/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவதந்தையே பிரம்மா தந்தையோட உடல்ல அவதரிச்சு ஆசிரியராகி நமக்கு பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். ஆத்ம அபிமானியாகி மிக கவனத்தோட அவருடைய மகா வாக்கியங்களை கேட்கலாம். பாபா இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, சேவை செய்திகளை கேட்பதிலும் படிப்பதிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ எப்படிலாம் சேவை நடக்குது, யாரெல்லாம் எங்கே எப்படி சேவை பண்ணுறாங்க, முழு உலகத்துலேயும் பாபா செய்தி எப்படி போயிட்டுருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நியூஸ் பேப்பரில் வருது இல்லை, அதெல்லாம் பார்க்கணும். அதில் தான் நம்மளோட ஆர்வம் இருக்கணும். அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஏனெனில் இதன் மூலம் ஆர்வம் உற்சாகம் அதிகமாகின்றது சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு உற்சாகம் வரும்லப்பா, பரவாயில்ல பாபா செய்தி எல்லாருக்கும் போகுது, யார் மூலமாக பாபா கருவியாக யாரையாவது செலக்ட் பண்ணி அவரோட வேலையை பண்ணிட்டு இருக்கிறாருல்ல, அப்போ நமக்கு ஒரு ஆர்வம் உற்சாகம் வரும்னு சொல்கிறாரு. சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட ஏற்படுகின்றது. அதை பார்க்கும்போது இப்போ எல்லாரும் நல்லா செய்கிறாங்க, நம்மளும் அந்த மாதிரி செய்யணுன்ற எண்ணம் ஏற்படுகின்றது சொல்லி பாபா சொல்கிறாரு. கேள்வி: சங்கமயுகத்தில் உங்களுக்கு தந்தை சுகம் கொடுப்பது கிடையாது, ஆனால் சுகத்திற்கான வழியை காண்பிக்கின்றார், ஏன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. இப்போ சங்கமயுகத்தில் பாபா வந்துட்டாரு, நம்ம தேடணும், பக்தியில் கடவுளே நமக்கு அடிச்சிட்டாரு. ஆனால் பாபா நமக்கு எந்த நேரம் நமக்கு சுகம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இந்த நேரம் உலகமே துக்கமாக இருக்குது. நமக்கு சுகத்திற்கான வழியை தான் கொடுக்கின்றார், காண்பிக்கின்றார். எப்படி சுகமாக இருக்கணுன்றதுக்கு வழி காண்பிக்கின்றார் இந்த நேரத்தில். ஆனால் அவர் சுகம் கொடுக்கறது கிடையாது. அவர் நினச்சா நமக்கு சுகம் கிடைக்கும், ஆனால் நம்ம மாயா வழியில் போனோம்னா நமக்கு சுகம் கிடைக்காது. நம்ம ஏன்னா இப்போ நம்ம ப்ராசஸில் இருக்கிறோம். நம்ம கூட்டுப்புழு பருவத்தில் கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பருவத்துக்கு போகுது, கூட்டுப்புழு பருவம். அந்த ப்ராசஸில் இருக்கிறதுனால நமக்கு ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம முயற்சியாளராக இருக்கிறதுனால ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். அதனால் கடவுள் நமக்கு சுகம் கொடுக்கறது கிடையாது, ஆனால் சுகத்திற்கான வழியை நமக்கு காண்பிக்கின்றார். பதில் ஏன்னு கேட்குறாரு. ஏனெனில் அனைவரும் தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். ஒரு குழந்தைக்கு மட்டும் சுகம் கொடுப்பது சரியானது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருமே பிகேஸ் வந்திருக்கிறாங்களே, எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் தான். நமக்கு மட்டும் ஒருத்தவங்களுக்கு மட்டும் சுகம் கொடுப்பது சரியானது கிடையாது. எல்லாருக்கும் சரிசமமாக தான் சுகம் கிடைக்கணுன்றாரு. லௌகீக தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு சரிசமமான பங்கு கிடைக்கிறது. இப்போ லௌகீக அப்பா இருக்கிறாருன்னா அவங்க இப்போ பிள்ளைங்க ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருக்கும் சரிசமமாக தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுப்பாரு. எல்லையற்ற தந்தை பங்காக பிரித்து கொடுப்பது கிடையாது. ஆனால் இப்போ நம்மளுடைய எல்லையற்ற அப்பா, ஆத்மாவினுடைய அப்பா இப்போ பங்காலாம் பிரித்து கொடுக்கறது கிடையாது. ஆனால் வழி காட்டுறாரு, சுகத்திற்கான வழி காண்பிக்கின்றார். இந்த மாதிரி நடங்க, இப்படி ஸ்ரீமத் படி நடங்க, என்னுடைய வழிபடி நடங்க, இந்த மாதிரி அமிர்த வேலையை என்னை யோகா பண்ணுங்க, இந்த மாதிரி முரளி படிங்க, அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன நினைங்க, அப்போ உங்களுக்கு ஆத்மாவில் அமைதி நிரம்பும், அப்போ நீங்கள் அந்த 5 விகாரத்துலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு வழி தான் நமக்கு காட்டுறாரு. அது மாதிரி முரளியும் இந்த பாபா நினைக்கிறது, இது ரெண்டும் ஞானம் யோகம் ரெண்டும் நம்ம பண்ண தாரணையும் ஆகும். சேவை மற்றவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்கும்போது நமக்குள்ளார நிறைய ஸ்டோர் ஆகும், நம்மளும் மாறிட்டே வருவோம், தாரணை பண்ணிட்டே வருவோம். அது வழியை தான் நமக்கு சொல்றாரு. யார் அந்த வழிப்படி நடக்கின்றனரோ, முயற்சி செய்கின்றனரோ, அவர்கள் தான் உயர்ந்த பதவியை அடைகின்றனர் சொல்லி சொல்றாரு. இப்போ இது ஸ்கூல் மாதிரி தான். இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பாடம் சொல்லி தருவாங்க. யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க, யார் படிக்கலையோ அவங்க எந்த அளவுக்கு அவங்க முயற்சியோ அதுக்கு தகுந்த மார்க் எடுப்பாங்க. அது மாதிரி தான் இங்கே பாபா நமக்கு வழி சொல்கிறாரு. இங்கே வீட்டில் மாதிரி சரிசமமாக பங்கு பிரித்து கொடுக்கல. இங்கே வழி சொல்கிறாரு. வழியை நம்ம ஃபாலோ யார் நல்லா பண்ணுறாங்களோ, முயற்சி செய்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைகின்றனர். குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் யார் பண்ணுவாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க, நம்ம வேஸ்ட்டு அப்படிலாம் நினச்சக்கூடாது. எல்லாருமே முயற்சி செய்யணும். உங்களோட தகுதி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களோட ஆத்மா இப்போ எல்லாருக்குமே பேட்டரி லோ ஆயிருக்கு. ஆனால் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிறவி எப்படின்னே நமக்கே தெரியாது. அதனால் இப்போ எல்லாருமே என்னால் முடியாதெல்லாம் நினைக்கக்கூடாது, முயற்சி செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு. அனைத்திற்கும் ஆதாரம் முயற்சியில் தான் இருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. எல்லாமே பதவிக்கான ஆதாரமே
நீங்கள் போய் என்னவா ஆக போகிறீங்கன்ற ஆதாரமே இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சியில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. முதல் விஷயம், நம்ம வந்து பிரம்மா பாபா உடல சிவபாபா தான் வந்திருக்கிறாருன்னு நம்பணும். அந்த நிச்சய புத்தி விஜயந்தி நான் அதை நம்பணும். அதை யார் நம்புகிறாங்களோ அவங்க தான் ஸ்ரீமத் படி நடப்பாங்க. அந்த ஸ்ரீமத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்ரீமத் படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம கரெக்டாக ஏதோ ஒன்றில் கோட்டை விட்டால் கூட, சாப்பாடு கொண்டு உணவு சமைக்கும் போது பாபா நினைவு, சாப்பிடும் போது பாபா நினைவு, அமிர்த வேலை யோகா பக்காவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முரளியும் பக்காவாக படித்து தாரணை பண்ணி சேவையும் பண்ணணும். மற்றவங்களுக்கும் சொல்லி மற்றவங்களையும் நம்மள மாதிரி மாற்றணும். இது மாதிரி யார் பண்ணிக்கிட்டே வராங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். இதில் வந்து வரிசை கிரமம் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. பாபா புல்லாங்குழல் வாசிக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கின்றீர்கள். இப்போ வந்து அந்த கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சாரு, அந்த கோபியர்கள் மதிமயங்கி நின்னாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதனுடைய அர்த்தமே இதுதான். அதனுடைய உண்மையான ரூபமே இப்பதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ பாபா தான் கிருஷ்ணர் மாதிரி வந்திருக்கிறாரு, புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. அதில் ஆத்மா மதிமயங்கி போயிடுது. பரமாத்மா வாசிக்கிற புல்லாங்குழல்ல ஆத்மா மதிமயங்கி கேட்குது. அவர் என்ன வாசிக்கிறாரு? முரளி தான் வாசிக்கிறாரு. அதனால தான் இதுக்கு பேர் முரளின்னு வச்சிருக்கிறாங்க. புல்லாங்குழல் வாசிக்கிறார் என்பதை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். முரளியானது அனைவரிடத்திலும் செல்கின்றது. இப்போ எல்லாருமே உலகம் ஃபுல்லா 196 கண்ட்ரீஸ்ல இதே முரளி இதே நேரம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே போகுது. யார் முரளி படித்து சேவை செய்கின்றார்களோ அந்த செய்திகள் பத்திரிகைகளில் வருகின்றன சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ யாரெல்லாம் முரளி படித்து சேவை பண்றாங்களோ அந்த நியூஸ் பேப்பர்ல கூட அந்த செய்திகள்லாம் வருது. இப்போ யூடியூப், இன்டர்நெட் எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சிருது. யார் யார் சேவை பண்றாங்களோ அந்த செய்தி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. எந்த குழந்தைகள் பத்திரிகையை படிக்கின்றார்களோ அவர்கள் எந்தெந்த சென்டர்களில் என்னென்ன சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன போன்ற சேவை செய்திகளை அறிந்து கொள்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபோனில் வந்து நம்ம நிறைய இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் கூட எந்த சென்டரில் எப்படி மாதிரி சேவைலாம் நடக்குது இதெல்லாம் பார்த்தாலே நமக்கே தெரியும். ஏன்னா அவங்கவுங்க வெப்சைட் வச்சுருக்காங்க. அவங்கவுங்க வெப்சைட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க, அதில் போடுறாங்க. நம்ம அதை கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்கெங்கே பாபா சேவை எப்படிலாம் நடக்குதுன்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. யார் படிக்கவே இல்லையோ அவர்களுக்கு எந்த செய்தியுமே தெரியாது மற்றும் முயற்சியுமே செய்ய மாட்டார்கள். இப்போ முரளிலே பாபா நமக்கு புரிய வச்சுறாரு, இப்படிலாம் இருங்கன்ட்டு. இதை இன்னைக்கு முரளியில் சொல்லியிருக்காரு பாருங்க. சேவை எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் வரும்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம முரளி படிக்கும்போது தான் பாபா இதெல்லாம் செய்ய சொல்கிறாருன்னு தெரியுது. இதுமாதிரி முரளி படிக்காதவங்களுக்கு எந்த செய்தியுமே தெரியாது, முயற்சியும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. சேவை செய்திகளை கேட்டு நானும் இவ்வாறு சேவை செய்வேன் என்ற உள்ளத்தில் நினைக்கின்றனர். நிறைய பேர் இந்த மாதிரி சேவை செய்திகளெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, பாபா செய்தி இந்த அளவுக்கு உலகத்தில் நடைபெற்றுட்டு இருக்குது, சேவை என்னென்ன சேவையெல்லாம் நடக்குதுன்ட்டு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நானும் இந்த மாதிரி செய்யணுன்ட்டு உள்ளத்தில் நினைக்கிறாங்க. பத்திரிகையின் மூலம் நமது சகோதர சகோதரிகள் எந்த அளவிற்கு சேவை செய்கின்றனர் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த காலத்துல பிரம்மா பாபா இருக்கும்போது நியூஸ் பேப்பர்ல தான் வரும் எல்லா செய்தியும். அதன் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க யார் யார் எவ்வளவு சேவை பண்றாங்கன்ட்டு. எந்த அளவிற்கு சேவை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கின்றீர்கள். இப்ப நமக்கே தெரியுன்றார் பாபா, நம்ம எந்த அளவுக்கு பாபாவோட சேவை பண்றோமோ, இந்த ஞானத்தை எத்தனை பேருக்கு சொல்றோம், எவ்வளோ பேருக்கு நம்ம சொல்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடையிறோம்னு சொல்லி பாபா சொல்கிறார். ஆகையால் பத்திரிகையும் சேவைக்கான உற்சாகத்தை கொடுக்கின்றது. அதனால பத்திரிகையில் நீங்கள் போட்டால் கூட அதில் கூட உங்களுக்கு உற்சாகம் வரும்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் எந்த தவறுமே கிடையாது, அதனால் நீங்கள் போடுங்க, அதனால் எந்த தவறும் கிடையாது அப்படி சொல்லி சொல்கிறாரு. படிக்காமல் இருப்பது தான் தவறு, ஆனால் முரளியே படிக்காமல் இருக்கிறது தான் தவறு. எங்களுக்கு வார்த்தைகள் புரியவில்லை என்று சிலர் கூறுகின்றனர். அட, ராமாயணம், பாகவதம், கீதை போன்றவர்களை கேட்பதற்காக செல்கின்றீர்கள், இதையும் கேட்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய பேர் முரளியில சில வார்த்தைகள்லாம் புரியல சொல்லி சொல்றாங்க. இதே அந்தந்த மொழியில தமிழாக்கம் பண்ணி தான் எல்லாருக்கும் முரளி போகுது. அதிலே சிலர் வந்து எங்களுக்கு வார்த்தைகள் புரியலன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, ராமாயணம் பாகவதெல்லாம் கேட்க போறீங்கல்ல, அது மாதிரியே இதையும் கேளுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்க சமஸ்கிருதத்துல ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருப்பாங்க, அதை உட்காந்து கேட்குறீங்கல்ல, அப்ப இதையும் கேளுங்கன்றாரு. இல்லையெனில் சேவைக்கான ஆர்வமே அதிகரிக்காது. நீங்க இதை கேட்டாதான், முரளி கேட்டாதான் உங்களுக்கு சேவையினோட ஆர்வமே வரும். இந்த இடத்தில் இவ்வாறு சேவை நடைபெற்றது, ஆர்வம் இருந்தால் படித்துவிட்டு மற்றவர்களுக்கும் கூறுவர். அப்ப நிறைய சேவை செய்திகள்லாம் வருது, இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நடைபெற்றதுன்ட்டு. ஆர்வம் இருந்தால் எல்லாருக்கும் படிச்சுட்டு மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க. பத்திரிகைகளை படிக்காதவர்கள் பல சென்டர்களில் இருப்பார் சொல்லி பாபா சொல்றாரு. சென்டர்ல இருக்கிறவங்களே நிறைய பேர் நியூஸ் பேப்பரே தொட மாட்டாங்கன்றாரு. பலர் சேவைக்கான பெயர் அடையாளமும் இல்லாமலே இருக்கின்றனர். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, பாபா
பாபாவுக்கு குழந்தைகள் சேவையே செய்யறதில்லைன்றாரு. ஆக பதவியும் அவ்வாறே அடைவர். அவங்க என்ன செய்கிறாங்களோ அந்த பதவி தான் அடைவாங்கன்றாரு. ராஜ்யம் உருவாகி கொண்டிருப்பதை அறிவீர்கள். இப்போ ராஜ்யமே உருவாக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு அங்கே பதவி அடைகின்றனர் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை. பாபா வந்து குப்தமாக முயற்சி பண்ணி குப்தமாக நமக்கு ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் செலக்ட் பண்ணி ஞானத்தை அவரே தான் கொடுக்குறாரு. அப்புறம் நம்மளை கருவியாக்கி நம்ம மூலமாக நிறைய பேரை உருவாக்குறாரு. இதன் மூலமாக ராஜ்யத்தையே அவர் ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி அடையிறோமோ, நம்ம முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பதவி அடையிறோம்னு சொல்லி பாபா சொல்கிறார். படிப்பில் கவனம் செலுத்தவில்லை எனில் தோல்வி அடைந்து விடுவீர்கள். நம்ம தினமுமே முரளியை ஒழுங்காக படிக்கணும். அதுதான் நம்மளோட வேலையே. இப்போ ஆசிரியர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, டெய்லி போய் பாடத்தில் கவனம் செலுத்தணும். அப்போ தான் ஒரு நாள் லீவ் போட்டால் கூட என்ன ஆகிடும், ஸ்கூலில் வந்து அந்த கண்டினியூவேஷனே இருக்காது. ஸ்கூலும் சரி காலேஜும் சரி, மறுநாள் போனால் ஒன்றுமே புரியாது. அது மாதிரி தான் படிப்பில் கவனம் செலுத்தலைன்னா தோல்வி அடைந்துருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். ஃபெயில் ஆகிடுவீங்க. அதனால் டெய்லி முரளி வந்து படிக்கணும். நம்மளால் என்ன முடியுமோ ஆரம்ப ஸ்டேஜில் நமக்கு வந்து ஒன்றுமே புரியாது. எப்படி நம்ம பாபா சேவை செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம். ஜானகிதாதி கூட ஆரம்பத்தில் பாபா என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு தான் கவலைப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானகிதாதி பாபா வந்து சொன்னார், குழந்தை நீ தான் எல்லாம் செய்ய போகிறன்ட்டு பாபா வந்து சொன்னார். அப்போ தான் அவங்க வந்து வெளிநாட்டுலாம் போய் லண்டன்லலாம் போயிட்டு ஒரு வீடையுமே பாடசாலையாக மாற்றினாங்க. அப்போ அந்த அளவுக்கு பாபா தைரியம் கொடுத்தாரு குழந்தைகளுக்கு. அதனால் நம்மளால் எதுவும் முடியாது, நம்ம இப்போ தானே வந்திருக்கிறோம், நமக்கு என்ன தெரியும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்மளாலையும் முடியும். நம்ம வந்து பாபா ஒழுங்காக முரளி படித்து பாபா நினச்சாலே போதும், நம்மளாலேயும் சேவை செய்ய முடியும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம அக்கம் பக்கத்தினர் அனைவருக்கும் ஞானம், அவங்க புரிஞ்சாலும் புரியலனாலும் ஞானத்தை அட்லீஸ்ட் சொன்னாலே போதும். நம்மளாம் ஆத்மா, உயிர், இந்த உடல் அல்ல, நம்மளுடைய அப்பா வந்து சிவத்தந்தைன்னு சொல்லி புரிய வச்சாலே போதும். நம்மளால ஆன அந்த அணில் சேவை மாதிரியாவது நம்ம பாபாவுக்காக செய்யலாம். அந்த ராமருக்கு அணில் வந்து சேவை செஞ்சது, அந்த மாதிரி நம்மளும் பாபாவுக்கு சின்ன சேவையாவது செய்யணும். அனைத்திற்குமே ஆதாரம் இந்த நேரத்திற்கான படிப்பின் மீது தான் இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாத்துக்குமே ஆதாரம் இப்போ நம்ம படிக்கிற படிப்பு தான். இப்போ பாபா டெய்லி முரளியில் என்ன சொல்றாரு அதை நம்ம ஃபாலோ பண்ணோமா, இறைவனே வந்து எனக்கு படிப்பிச்சுட்டு இருக்கிறாரு, அந்த படிப்புக்கு நான் மரியாதை கொடுக்கணும், அதை நான் ஃபாலோ பண்ணணும். எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த படிப்பில் தான் சொல்லி சொல்றாரு. அதன்படி தான் நீங்கள் பதவி அடைகிறீங்க. எந்த அளவுக்கு படிக்கின்றோமோ கற்பிக்கின்றோமோ அந்த அளவுக்கு தனக்கு லாபம் ஏற்படுகின்றது சொல்லி பாபா சொல்கிறாரு. அதில் அது லாப நஷ்டம் பாருங்கன்றார்ல, அடிக்கடி மாயாவும் வரும், நடுவில் நம்மளை கெடுத்து விடும். இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. நம்ம வந்து முரளியை கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணுன்றாரு. எந்த அளவுக்கு நீங்கள் இதை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் ஏற்படும் சொல்கிறாரு. பல குழந்தைகளுக்கு பத்திரிகைகளை படிப்பதற்கான எண்ணமே வருவது கிடையாது. நிறைய பேர் நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கறதே கிடையாது, அவங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை, எண்ணமே வராதுன்றாரு. அவர்கள் ஒரு பைசாவிற்கும் உதவாத பதவி அடைவார்கள் சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா வந்து நமக்கு ஆர்வம் இருக்கணும், மற்றவங்க சேவை செய்கிறாங்கன்னா நம்மளும் சேவை செய்யணுன்ற ஆர்வம் வரணுன்றாரு. இவர்கள் முயற்சி செய்யாததால் தான் இந்த பதவி அடைந்திருக்கின்றனர் என்ற எண்ணம் அங்கு இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் சொர்க்கத்தில் இந்த பதவி நம்ம இப்படி தான் அடைஞ்சோம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. நம்ம எந்த பதவியில் இருந்தாலும் நம்ம ஏன் இந்த பதவி அடைஞ்சோன்னு கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் ஜாலியாக இருப்போம் சொர்க்கத்தில். அங்கே வேலைக்காரி பிரஜையாக இருந்தால் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா வந்து உலகமே நம்முடையது, லட்சுமி நாராயணோட ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோன்ற குஷி மட்டும் இருக்கும் எல்லாருக்கும். எல்லாரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது நம்ம முயற்சி செய்யாதனால தான் இந்த பதவியை அடைந்திருக்கிறோன்ட்டு சொல்லி பாபா சொல்கிறாரு. கர்மம் விகர்மத்திற்கான விஷயங்கள் அனைத்தும் இப்போது புத்தியில் இருக்கின்றது. இப்போ நமக்கு எல்லாமே பாபா புரிய வச்சிட்டார். கர்மா பண்ணால் என்ன ஆகும், நம்ம செய்கிற செயல் தான் நம்மளுடைய தலைவிதி. அது நம்மளை வந்து என்ன செய்கிறோமோ அது நமக்கு அதுவே தான் நமக்கு கிடைக்கும். விகர்மம்னா நம்ம பாவம் பண்ணுறது, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த 5 விகாரத்துக்கு வசப்பட்டு நம்ம எது செஞ்சாலும் அது விகர்மம் தான், பாவ கர்மங்கள். அதனுடைய விஷயம்லாம் இப்போ நமக்கு புத்தியில் இருக்குது சொல்லி பாபா சொல்கிறாரு. கல்பத்தின் சங்கமேகத்தில் தான் இப்போ பாபாவே வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. புரிந்து கொள்ளாதவர்கள் கல் புத்தியுடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நாமும் அற்பமான புத்தியுடையவர்களாக தான் இருந்தோம். நம்ம கூட முன்னாடி பாருங்களேன், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவோம். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அற்பமாக என்ன பண்ணுவோம், அதை எடுத்து வைக்கிறது, இதை எடுத்து வைக்கிறது, நம்ம போகும்போது எடுத்துன்னு போகிற மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப அற்பமாக நடந்துக்குவோம். அதெல்லாம் நமக்கே தெரியும். இப்போ அதெல்லாம் நினச்சா கூட நமக்கு இதாக இருக்கும், சரி ஏன் நம்ம இப்படிலாம் இருந்துருக்கோன்ட்டு. அந்த மாதிரி அற்பமான புத்தியுடையவர்களாக தான் நம்ம இருந்தோம். அதெல்லாம் சதவிகிதம் இருக்கின்றது சொல்லி சொல்கிறாரு. அந்த அற்பமான புத்தியில் கூட பர்சன்டேஜ் இருக்குதுன்னு
சொல்லி சொல்றாரு. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். இப்போது கலியுகமாக இருக்கின்றது. பாபா இப்ப நமக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு, இப்போ கலியுகம் அடுத்து சத்தியுகம் வரப்போகுது. அப்ப கண்டிப்பா நம்ம இருக்கிற இடம் துக்கமான இடம் தானே, இதில் அளவற்ற துக்கம் இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப எதிரால நிறைய துக்கம்தான் வரும். சுகம் சத்தியுகத்துல தான் இருக்கும். இங்க நம்ம வாழற வரைக்கும் அளவற்ற துக்கம் சுற்றிலும் இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கும். பாபா சரியாக தான் கூறுகின்றார் என்பதை புத்திசாலியாக இருப்பவர்கள் உடனே புரிந்து கொள்கின்றனர். யாரெல்லாம் புத்திசாலியோ புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இது கலியுகம், இங்க எப்படி நம்ம சுகமா வாழ முடியும், அதனால துக்கம்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்குவாங்க. நேற்று நாமும் எவ்வளவு துக்கமானவர்களாக இருந்தோம். நேற்று கூட நம்மளும் கலியுகத்துல தான் இருந்தோம். அந்த 5 விகாரத்துக்கு உட்பட்டு ஊரோட ஒத்து வாழ்ந்து நம்மளும் கஷ்டப்பட்டு தான் இருந்தோம், துக்கமானவர்களாக தான் இருந்தோம். அளவற்ற துக்கங்களுக்கு நடுவில் இருந்தோம் என்பதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். நம்மளும் அழுதுட்டு தான் இருந்தோம் நேற்று வரைக்கும். இப்பொழுது மீண்டும் அளவற்ற சுகத்தினில் சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போ எவ்வளோ அளவற்ற துக்கம் அனுபவிச்சோமோ இப்போ பாபா நமக்கு அளவற்ற சுகத்தையே கொடுக்க வந்திருக்கிறாரு. இப்போ முயற்சி பண்ணுறது அனுசாரமாக நம்ம அங்கே போய் அளவற்ற சுகத்தை அனுபவிக்க போகிறோம். இது ராவண ராஜ்யம், கலியுகம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கலன்னா எதையுமே அறிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுவார். பாபா திட்டுறார் பாருங்க. நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புரியவே வைக்க மாட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கே ஒன்றும் புரியலன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு. அறிந்திருக்கின்றீர்கள் எனில் சேவை செய்து அந்த செய்தியானது பத்திரிகையில் வர வேண்டும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சேவை செய்யணும். அந்த சேவை நியூஸ் பேப்பர்ல வரணும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வரணும் செய்தி, இந்த சென்டர்ல இந்த மாதிரி பண்ணாங்க, இங்க நல்லா இங்க நிறைய பேருக்கு ஞானம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற செய்தி நமக்கு நியூஸ் பேப்பர்ல வரணும். நாளுக்கு நாள் பாபா மிகவும் எளிய கருத்துக்களை கூறிக்கொண்டே இருக்கின்றார். இப்போ பாபா நாளுக்கு நாளும் ஈஸியா புரிய வச்சிருக்கிறார் ஞானத்தை. கலியுகம் குழந்தையாக இருக்கின்றது என்று அவர்கள் நினைக்கின்றனர். அவங்க என்ன நினைக்கிறாங்க, கலியுகம் இப்பதான் ஸ்கூல் போயிட்டு இருக்கு, குழந்தை சின்ன குழந்தை பேக் மாட்டிக்கிட்டு ஸ்கூல் போயிட்டு இருக்குது, இன்னும் அது வளர்ந்து பெருசாகணும், 40,000 ஆண்டு இருக்குதுன்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்மளாம் என்ன அப்படியே கலியுகம் இருந்தா கூட நம்ம இதே உடல்லையா நடிக்க போறோம், எப்படி நம்ம இறந்து போய் திரும்ப திரும்ப பிறக்க போறோம். ஆனா என்னமோ இங்கேயே ஆணி அடிச்சுட்டு வாழ போற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சங்கமத்தை புரிந்து கொண்டால்தான் சத்தியுகம் மற்றும் கலியுகத்தின் வேறுபாட்டை உணர முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க நம்ம இருக்கிறது சங்கமயுகம், இப்ப பாபாவும் நம்மளும் சந்திச்சுட்டு இருக்கிறோம்ட்டு புரிஞ்சிட்டாதான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள வேறுபாட்டை உங்களால உணர முடியும் சொல்லி சொல்றாரு. இப்போ நமக்கு நல்லா தெரியும், நம்மளை பாபா ஒரு பக்கம் கூட்டின்னு வந்துட்டாரு, நமக்கு முரளி படிக்க வச்சு நம்மளை திசை திருப்பிட்டு இருக்கிறாரு. நம்ம மற்றதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பயமா இருக்கும். கலியுகத்தை பார்த்தீங்கனாலே அதெல்லாம் பாதாளம் மாதிரி தெரியும். ஐயோ அதில் விழுந்தோன்னா அவ்வளோதான். நம்மளை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொர்க்கம், அதை பக்கம் நம்மளை கூட்டு போயிட்டு இருக்காரு பாபா. கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கின்றது, சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அளவற்ற சுகத்தை குழந்தைகளாகிய நமக்கு பாபா இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனை நாம் வர்ணனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுங்கள். யாராவது வந்தாங்கன்னா சொல்லுங்க, எல்லையற்ற தந்தையே எங்களுக்கு அளவற்ற சுகத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதை தான் நாங்கள் வர்ணனை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லுங்க. வேறு யாரும் இவ்வாறு புரிய வைக்கவே முடியாது. இந்த மாதிரிலாம் யாருமே இறைவனை தவிர யாரும் புரிய வைக்க முடியாது. நீங்கள் புது விஷயங்களை கூறுகின்றீர்கள். நீங்கள் சொர்க்கவாசியாக இருக்கின்றீர்களா அல்லது நரகவாசியாக இருக்கின்றீர்களா என்று யாருமே கேட்க முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. யாரும் உங்களை கேட்க முடியாது, நீங்க சொர்க்கவாசியா இருக்கீங்களா நரகவாசியா இருக்கீங்களான்னு யாரும் கேட்க முடியாதுன்றாரு. குழந்தைகளாகிய உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். இப்ப நம்மள கூட வரிசை கிரமமான முயற்சி தான் இருக்குது. ஸ்ரீமத் படி ஒழுங்கா நடக்கிறவங்க, பக்காவா நடக்கிறவங்க எல்லாம் அப்படியே வரிசை கிரமமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் சரியா ஃபாலோ பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லை. அதனால வரிசை கிரமம் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு கருத்துக்களை நினைவு செய்ய முடிவதில்லை. பாத்தீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்க மாட்டுது. புரிய வைக்கின்ற நேரத்துல தேகாபிமானம் விடுகின்றது. நம்ம போயிட்டு ஞானம் யாராவது புதுசா ஒரு ஆத்மா வராங்க, அவங்கள போய் நம்ம சொல்லி புரிய வைக்கலான்னும் போது ஆத்ம உணர்வே இருக்க மாட்டுது, தேகாபிமானம் வந்துடுது. அப்ப நம்ம சொல்றதே அவங்களுக்கு புரிய மாட்டுது. உடனே அவங்க கிராஸ் கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆயிடுது. தேகாபிமானம் நமக்கு கோபம் வந்துடுது. அதை பாபா சொல்றாரு. ஆத்மாபிமானியா நீங்க ஆத்மான்னு நினைச்சு புரிய வைக்கும் போது தான் அவங்க நீங்க சொல்றதை அப்படியே ஊன்னு கேட்டுன்னு நீங்க சொல்றது ரைட்டு தாங்கன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. நீங்க தேகாபிமானத்துல புரிய வச்சா கண்டிப்பா நீங்க சொல்றது அவங்க காதுலே விழாது, ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்களையே கிராஸ் கேள்வி கேட்டே இருப்பாங்கன்றாரு. ஆத்மாதான் கேட்கின்றது அல்லது தாரணை செய்கின்றது.
பாருங்க, இங்க எல்லாமே உடல் கிடையாது. உடல் வந்து ஒரு நாள் போயிடும். ஆத்மா தான், இந்த உயிர் தான் இந்த உடல் மூலமா கேட்டுட்டு இருக்குது, காது மூலமா தாரணையும் பண்ணுது. ஆனால் நல்ல நல்ல மகாரதிகள் கூட இதனை மறந்து விடுகின்றனர். நல்ல நல்ல மகாரதிகள், நல்லா முயற்சி பண்றவங்களே, தாதி தீதிகளே மறந்துடுறாங்க. தேகாபிமானத்துல வந்து பேச ஆரம்பித்து விடுகின்றனர். சில நேரம் தேகாபிமானத்துல நான்ட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் செய்றேன் அப்படின்ட்டு. ஆத்மாபிமானியா இருந்து செய்யறதில்லை. இவ்வாறு அனைவருக்கும் ஏற்படுகிறது. இந்த மாதிரி எல்லாருக்குமே அது மாதிரிதான் ஏற்படுது. ஏன்னா எல்லாரும் தேகாபிமானத்துல வந்து ஞானத்தை புரிய வைக்கிறாங்க. அனைவரும் முயற்சியாளர்கள் என்று தந்தை கூறுகின்றார். எல்லாருமே இப்ப முயற்சியாளர் தானே, அதனால அப்படி பண்றாங்க. ஆத்மா என்று உணர்ந்து பேசுகின்றனர் என்பது கிடையாது. யாருமே தன்னை ஆத்மானு உணர்ந்து எதிர இருக்கிறவங்களும் ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுன்னு கிடையாது சொல்றாரு. ஆத்மா என்று நினைத்துதான் தந்தை ஞானம் கொடுக்கின்றார். ஆனா பாருங்க, நமக்கு சிவபாபா வரும்போது பாபா மீட்லயும் சரி, பிரம்மா பாபா உடல்லையும் சரி, அவர் வந்து பேசும்போது எல்லாரையும் ஆத்மாவா பார்த்துதான் பேசுறாரு. ஆத்மான்ட்டு நினைச்சுதான் அவர் பேசுறாரு. அதனாலதான் அவரு பேசுறது மட்டும் நமக்கு டச் ஆகுது. பாபா இப்படியெல்லாம் சொல்றாரு, நம்ம கடவுள் தான் நம்மளை வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு நல்லா டச் ஆகுது. இப்படிப்பட்ட நிலையில் நிலைத்திருப்பதற்கு சகோதர சகோதரர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்ப நம்மளும் பாபா மாதிரி எப்படி பேசுறது? பாபா மீட்ல பாபா பேசுறது எல்லாருக்கும் புரியுது இல்ல? அது மாதிரி நம்மளும் பேசணும்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்குது, சத்தியுகத்துல அளவற்ற சுகம் இருக்கிறதுன்ட்டு நீங்க போய் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். குழந்தைகளுக்கும் புரிய வைக்க வேண்டும். இப்போது சங்கமேகம் நடைபெற்று கொண்டிருக்குது. இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல, கலியுகம் சொர்க்கத்துக்கும் நடுவுல சங்கமேகம் நடக்குது. இந்த சங்கமேகம் நமக்கு புருஷோத்தம சங்கமேகம். இது ஆத்மா உத்தமமாகற யுகம். இங்க ஆத்மா பரமாத்மா சந்திச்சு ஏறும் கலையில போற யுகம். பாபா இப்போ வழி கூறுகின்றார். பாபா சுகம் கொடுக்கின்றார் என்பது கிடையாது. பாபா நமக்கு வழியை தான் சொல்றாரு, வழிகாட்டியா வந்திருக்கிறாரு. ஆனா வந்து இப்பவே உங்களை வந்து சொர்க்கம் மாதிரி மாட மாளிகையை கட்டி உட்கார வச்சு, இப்பயே உட்கார வச்சு அழகு பார்க்க மாட்டாரு, இப்பயே சுகம் கொடுக்க மாட்டாரு. போக போக நமக்கு மாற்றம் ஏற்படும். நம்ம போயிட்டு அடுத்த பிறவில சுகமா வாழ்வோம். ஆனா சுகத்திற்கான வழியை தான் இப்ப நமக்கு சொல்றாரு. ஏன்னா நம்ம தலை மேல நிறைய பாவ கர்மங்கள் இருக்கு. அதெல்லாம் அவரை நினைச்சு 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 நம்ம வந்து அழிக்கணும். அதை நினைக்கும் போது நிறைய இன்னும் மாயா வரும். நம்ம வந்து பாபா நினைக்கும் போது மாயா வந்து இன்னும் தவறு செய்ய வைக்கும், பாவம் செய்ய வைக்கும். அதனால கொஞ்சம் துக்கம் ஏற்படும். அப்ப துக்கமும் சுகமும் கலந்துதான் இந்த சங்கமயுகத்துல நம்ம நேரம் ஓடிட்டு இருக்குது. அதுல அதீந்திரிய சுகம் ஏற்படும். அது எப்பன்னா பாபா நினைக்கும் போதுதான் அதீந்திரிய சுகம் ஏற்படும். நம்ம எப்ப பாபாவை நினைக்கலையோ, மற்றபடி இந்த கலியுக வாழ்க்கையினுடைய விஷயங்கள் நம்ம போகும்போது, சாதாரண நம்ம வாழ்க்கையை வாழும்போது நமக்கு துக்கம் தான் வந்துகிட்டே இருக்கும். அதனால பாபா இப்ப எல்லாருக்கும் சுகம் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுத்தாகணும். அதனால இப்ப சுகம் கொடுக்கறதுல சுகத்திற்கான வழியை மட்டும் சொல்றாரு. நீங்க இதை மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா சுகமா இருப்பீங்க. இந்த வாழ்நாட்கள் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க எதையும் யார்ட்டையும் எதிர்பார்க்க கூடாது. நீங்க வந்து ஸ்ரீமத் படி ஒரு பாபா, எனக்கு ஒரு பாபா தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு நீங்க வாழ்ந்தீங்கன்னா சுகமா இருப்பீங்க. மற்றபடி கலியுகத்துல இருக்கிற மாதிரி எல்லாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பு எதிர்பார்க்கறது, மரியாதை, ரெஸ்பெக்ட் எல்லாம் எதிர்பார்த்தோன்னா நமக்கு துக்கம் தான் மிஞ்சும். பாபா சொல்றாரு. பிறகு யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றனரோ அந்த அளவுக்கு சுகத்தை அடைகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எந்த அளவுக்கு யார் முயற்சி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு போயிட்டு சொர்க்கத்துல சுகம் அடைகிறாங்க. சுகத்தை கொடுப்பது கிடையாது. இங்க சுகத்தை வந்து இங்க கொடுக்கறது கிடையாது. தந்தையின் ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் தான் சுகம் அடைகின்றீர்கள் சொல்லி பாபா திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. நம்ம எப்ப பாபா வழிப்படி நடந்தாதான் நமக்கு சுகம் கிடைக்கும். நம்ம அந்த மனிதர்கள் வழிப்படியோ இல்ல மனசு போன வழிப்படியோ போனோம்னா நமக்கு துக்கம்தான் மிஞ்சும். பாபா வந்து வழி மட்டுமே கூறுகின்றார். ராவணனிடமிருந்து துக்கத்திற்கான வழிதான் கிடைக்கின்றது. பாபா நமக்கு வழிதான் கொடுக்குறாரு. ஆனா அந்த மாயா என்ன பண்ணுது, நடுவுல நம்மளை இழுத்துட்டு போய் அதோட வழிக்கு கூட்டு போகும். அப்ப அதெல்லாம் மாயான்னு புரிஞ்சுக்கணும். நம்ம சிலர் வந்து புரிஞ்சிக்காமலே மாயான்னு தெரிஞ்சுக்காமலே அதுட்ட போய் சிக்கிக்குவாங்க. அப்ப அவங்க மனிதர்களோட வழியில மன வழியில போயிட்டு அப்போ துக்கம் அடைவாங்க. அது துக்கத்திற்கான வழிதான் உங்களுக்கு கிடைக்கின்றார். ஒருவேளை தந்தை கொடுக்கின்றார் எனில் பிறகு அனைவருக்குமே ஒரே மாதிரியான ஆஸ்தி கிடைக்க வேண்டும். இப்போ ஒருவேளை பாபா வந்து கொடுக்குறாரு, லௌகீக தந்தை சொத்து கொடுக்குறாருல, பிரிச்சு கொடுக்குறாருல, எல்லா மகன்களுக்கும் ஒரே மாதிரி பிரிச்சு கொடுப்பாரு. அது மாதிரி கொடுக்க வேண்டியதா போயிடும். பாபா வந்து எல்லாருக்கும் அப்ப எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, நீங்க வந்தீங்கல்ல, இந்த பிரம்மா குமாரிகள் மட்டும் ஏன் இவ்வளோ சொத்து கொடுத்தீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின், அடுத்து துவாபரகத்துல வர்றவங்க எல்லாம்.
இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ சுகம் கொடுத்துருக்கீங்க, அப்போ எங்களையும் செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் பாபா இங்கே வந்து வச்சுட்டாரு, முயற்சி ஸ்கூல் மாதிரி பண்ணிட்டாரு. யார் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ ஆஸ்தி, படித்தா ஆஸ்தி, படிக்கலைன்னா அவ்வளோதான் மூட்டை தூக்குங்கன்ட்டார். அதனால தான் இவர் ஆரம்பித்த இந்த ஸ்கூல், இப்போவே ஸ்கூல்னு ஆரம்பிக்கிறாரு சங்கம் யுகத்தில். அதுதான் கலியுகம் வரைக்கும் நமக்கு ஸ்கூல் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்கூலில் போய் யார் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பதவி அடைகிறாங்க. நல்லா படிக்கிறவங்க டாக்டர், இன்ஜினியரு, படிக்காதவங்க மூட்டை தூக்குறாங்க. அதான் பாபா சொல்றாரு, இங்கு யார் எவ்வளவு முயற்சிக்கின்றார்களோ தந்தை மிக எளிய வழியை கூறுகின்றார். இவ்வாறு செய்தீர்களெனில் இந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். பாபா நமக்கு வழி சொல்றாரு, அந்த வழியை ஃபாலோ பண்றது நம்ம கையில தான் இருக்குது. நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம உயர்ந்த பதவியை அடைவீங்க, இங்கேயும் சுகமா இருப்பீங்கன்னு சொல்றாரு. ஸ்ரீமத் படி ஒரு விஷயம் தவறுனா கூட அன்னைக்கு ஃபுல் டே என்ன ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும். அமிர்த வேலை ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட ஃபுல் டே நமக்கு புத்தி வந்து சரியாகவே இருக்காது. பாபாவையும் நினைக்க மாட்டோம், நம்ம வந்து முரளியும் ஒழுங்காக படிக்க மாட்டோம். அதனால் அமிர்த வேலையிலேருந்து ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறம் முரளி, அதுக்கப்புறம் இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டிராஃபிக் கண்ட்ரோலு, அப்புறம் பாபா நினைவிலே சமைக்கிறது, பாபா நினைவிலே சாப்பிட்றது, இதெல்லாம் ஒன்றும் ஸ்ரீமத்து. இந்த உயர்ந்த வழியை நம்ம கடைபிடிச்சாதான் நம்மளும் மாற முடியும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் மாற்ற முடியும். இல்லைன்னா யாரும் மாற மாட்டாங்க, நம்ம மாயாட்ட மாட்டிட்டு தான் முடிக்கணும். அதை பாபா சொல்றாரு, என்னோட வழியை ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் நல்ல பதவி அடைவீங்க. நான் அனைத்தையும் விட உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்று குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். பாருங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். பாபா என்ன நினைக்கிறாரு, எல்லாரும் என் குழந்தைங்க ராஜா ராணி ஆகணும்னு நினைக்கிறாரு. அதனால ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யுங்க, எல்லாரை விட உயர்ந்த பதவி அடையணும், படிக்க வேண்டும், இவர் உயர்ந்த பதவி அடையட்டும், நான் இப்படியே அமர்ந்திருக்கிறேன் என்று இருக்கக்கூடாது. ஒரு சிலர் பாருங்க, இவங்க தான் நல்லா சொல்றாங்க, முரளியெல்லாம் நல்லா இவங்க புரிய வைக்கிறாங்க, இவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க, நான் இப்படியே இருக்கிறேன்ட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. யாருனாலும் உயர்ந்த பதவி அடையணும், முதல் முயற்சி நாடகப்படி கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. முதல் முயற்சி என்னன்னா, நம்ம ட்ராமா படி கண்டிப்பா எல்லாரும் முயற்சி செய்து ஆகணும். நம்ம பண்ணலன்னா ட்ராமாவே 2 தட்டு தட்டி நம்மளை முயற்சி செய்ய வைக்கும். அப்புறம் பாபான்னு ஓடி போய் அவர் நினைக்க ஆரம்பிச்சிரும். சிலர் தீவிரமாக முயற்சி செய்கின்றனர், சிலர் குறைவாக. சிலர் பாருங்க ரொம்ப ஃபாஸ்டா புருஷார்த்தம் பண்றாங்க, 2 மணிக்கு எழுந்திருக்கிறது, 3 மணிக்கு எழுந்திரு, பாபா விழுந்து விழுந்து நினைக்கிறாங்க, தீவிரமா முயற்சி செய்யறாங்க. முரளி கூட ஒரு நாளைக்கு 5-6 தடவை படிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் முயற்சி செய்யறாங்க. ஆனா சிலர் வந்து ஒண்ணுமே செய்யறதில்ல, குறைவா பண்றாங்க. அனைத்தும் முயற்சியில் தான் இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை வழி கூறியிருக்கின்றார். இப்ப பாபா ஒண்ணுமே சொல்லல, என்னை நினைங்க, என்னை நினைக்க முடியலையா முரளி படிங்க, அவ்வளவுதான். நம்ம மாயா வந்து பிரச்சனை பண்ணுது, புத்தியில ஒரே குப்பையா இருக்குன்னா முரளி படிங்க. பாபா நினைக்க முடியுதுன்னா நினைங்க, அவ்வளவுதான். இந்த 2 வழிதான் சொல்லிட்டாரு. எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு பாவங்கள் அழிந்து விடும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கணும்னு நினைச்சிட்டு அசரீரியாகி ஆத்ம உணர்வுல பாபாவை நினைச்சிட்டே இருக்கிறோமோ, பரந்தாமத்துல புள்ளியா பாபா இருக்கிறாரு, நான் ஆத்மா, அவர் கூட இருக்கிறேன், எனக்கு வேற யாருமே இல்லை, இப்படின்னு நினைக்கும் போது பாவங்கள் என்னென்னலாம் இருக்குதோ ஆத்மால அழிஞ்சு போயிடும். நாடகம் என்று விட்டு விடவே கூடாது. டிராமா தானே, டிராமால இருந்தா நடக்கட்டும். சிலர் இந்த டிராமா ஞானத்தை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. டிராமால நான் போன கல்பத்துல பிரஜையா தான் இருந்திருப்பேன், போன கல்பத்துல நான் வேலைக்காரியா தான் இருந்திருப்பேன் போல, என்ன பண்றது என் அதிர்ஷ்டத்துல அவ்வளவுதான் அப்படின்ட்டு விட்டுடுறாங்க. அந்த மாதிரி தவறா புரிஞ்சக்கூடாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்தின் சரித்திர பூகோளம் திரும்பவும் நடைபெறுகின்றது. இப்போ இந்த ஹிஸ்டரி ஜாகிரபி திரும்ப நடக்குது, என்ன நடந்ததோ அதான் நடக்குது. ஆக யார் என்ன நடிப்பு நடித்திருக்கின்றார்களோ அதையும் மீண்டும் நடிக்க வேண்டியிருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம ஆத்மால என்ன பார்ட் ஸ்டோர் ஆயிருக்கோ அதை தான் எல்லாரும் நடிக்கிறோன்றாரு. அனைத்து தர்மங்களும் மீண்டும் தங்களது நேரத்தில் தான் வரும். திரும்பவும் 2500 வருஷம் சொர்க்கம் இருக்கும், சொர்க்கம் திரேதாயுகம் நடக்கும். அதுக்கப்புறம் 2500 வருஷம் கழிச்சு திரும்ப அதே நேரத்துல அந்தந்த தர்மம் வந்து அந்தந்த தர்ம ஸ்தாபகர்கள் வந்து ஸ்தாபனை பண்ணுவாங்க. துவாபரயுகம் ஸ்டார்டிங்ல வந்து லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க, அப்புறம் தேவதைகளை வச்சு பூஜை பண்ணுவாங்க, அப்புறமா இஸ்லாம் தர்மம் வரும், அப்படியே ஒரு தர்மமா வரும். இதுதான் திரும்ப நடக்கும்ன்றாரு. கிறிஸ்தவர்கள் இப்போது 100 கோடி இருக்கின்றனர் எனில் அவர்கள் மீண்டும் நடிப்பதற்காக வருவார்கள். கிறிஸ்தவர்கள் இப்ப பாருங்க 100 கோடி இருக்கிறாங்கன்றாரு. அவங்க மீண்டும் அதே மாதிரியே வருவாங்க. ஆத்மா விநாசமாவதே கிடையாது, ஒருபோதும் ஆத்மா அழியாது, உடம்பு தான் அழிஞ்சு போகும், ஆத்மா அழிவற்றது. அது பார்ட் ஸ்டோர் பண்ணிட்டு போயிருக்குது, அது என்ன நடிச்சுதோ எல்லாத்தையும் அப்படியே
அது அதோடைய ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்குது. எல்லா ஆத்மாவுக்கும் சிசிடிவி கேமரா மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்குது எல்லாமே. அதனால ஒருபோதும் ஆத்மாவை அழிக்க முடியாது. நீங்க வேணா உடலை அழிச்சிடலாம், குத்தி கொலை பண்ணிடலாம், ஆனா ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கிறது எதுவுமே அழியாது சொல்லி பாபா சொல்றாரு. அதன் நடிப்பையும் ஒருபோதும் விநாசம் செய்ய முடியாது. ஆத்மால இருக்கிற பாட்டு, அது நடிச்ச நடிப்பையும் அழிக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. கல்பமும் அவங்கவுங்க அதே பாட்டை தான் வந்து நடிப்பாங்க. திரும்ப அடுத்த கல்பமும் இதே நேரத்துல எல்லாரும் அதே பாட்டை தான் வந்து நடிப்பாங்க. இது மாற்றமே இருக்காதுன்றாரு. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். யார் புரிந்து கொள்கின்றனரோ அவர்கள் கண்டிப்பாக புரிய வைக்கும் செய்வார்கள். யார் இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. அவங்க வாயும் சும்மா இருக்காது. அவங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஞானத்தை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பா மற்றவங்களுக்கு புரிய வைக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. செல்வம் தானம் கொடுப்பதால் ஒருபொழுதும் குறையாது. இறக்க இறக்க கிணறு சுரக்கம்னுவாங்க. அந்த மாதிரி செல்வத்தை கொடுக்க கொடுக்க தான் அவங்களுக்கு சேர்த்துக்கிட்டே போகும். சிலர் வந்து செல்வம் கொடுத்தா நம்ம குறைஞ்சிரும்னு நினச்சிட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது. செல்வத்தை கொடுக்க கொடுக்க தான் நமக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி தான் இந்த ஞான செல்வமும் எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்க சொல்லி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம புத்தியில அதிகரிக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தாரணை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் போது தான் நீங்க தாரணையே செய்வீங்க. நம்ம அந்த மாதிரி மாறணும். நம்ம மற்றவங்க சொல்றோம்னா நமக்கு அந்த தகுதி இருந்தால் தானே சொல்ல முடியும். அப்ப நம்ம மாறணும்னு சொல்லி அப்பதான் உங்களுக்கு தாரணை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவர்களையும் செல்வந்தர்களாக ஆக்கி கொண்டே இருப்பார். இவங்களும் செல்வந்தர் ஆவாங்க. மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் செல்வந்தர்களாக ஆக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் தன்னையும் தாழ்வாக நினைக்கின்றனர். யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ நம்மளால முடியாது, நமக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க தெரியாது அப்படின்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, தாழ்வா நினைக்கிறாங்கன்றார். உங்களால் கூற முடியவில்லை எனில் உங்களது அதிர்ஷ்டத்தில் பைசாவிற்கு உதவாத பதவி கிடைக்கும் என்று ஆசிரியர் கூறுவார் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களால முடியலன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு அந்த மாதிரி பதவி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. அதிர்ஷ்டம் இல்லையெனில் என்ன முயற்சி செய்ய முடியும்? அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்லையா? இதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க போல இருக்குது. அதிர்ஷ்டம் இல்லைன்னா என்ன முயற்சி செய்ய முடியும்? செய்ய மாட்டாங்கன்றாரு. இது எல்லையற்ற பாடசாலையாகும். இது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்கூலு. நம்ம எல்லைக்குட்பட்ட ஸ்கூல் மாதிரி இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்கூலு. ஒவ்வொரு ஆசிரியரின் பாடமும் தனித்தனியாக இருக்கும். அந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு ஆசிரியரும் தனித்தனியாக சொல்லி தருவாங்க சப்ஜெக்ட். பாபா கற்றுக் கொடுக்கும் முறையானது அவருக்கு மட்டுமே தெரியும். ஆனா அவனுடைய வழி அவன் தாளால் அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவாங்களே, அவருடைய வழி அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி கடவுளுடைய வழி நமக்கு தெரியாது. அவர் சொல்லி கொடுக்குற முறையே அவருக்கு தான் தெரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் ஒவ்வொருத்தவங்களையும் மாத்துறாரு. நம்மளால என்ன செய்ய முடியும்? அவரே வந்துதான் முரளி மூலமா மாத்துறாரு, இல்லைன்னா டிராமால அடி கொடுத்து மாத்துறாரு. யார் எப்படி எங்க அடிக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். அவர் ஏதோ ஒரு டிராமா உருவாக்கி ஒரு விளையாட்டு பண்ணிட்டு இருக்காரு, திருவிளையாடல் மாதிரி. அதெல்லாம் நம்மளாம் நடிச்சிட்டு இருக்கிறோம். மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், வேற யாருமே அறிந்து கொள்ள முடியாது. நம்ம மற்றவங்க உலகத்தினர் இதெல்லாம் புரிஞ்சுக்கல. குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கின்றீர்கள், இருந்தாலும் புரிந்து கொள்பவர்கள் மிகவும் குறைவு. நம்ம எவ்வளவு முயற்சி செய்து இதை எல்லாருக்கும் புரிய வைக்கலாம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ட்டு முயற்சி செய்யறோம், இருந்தாலும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. என்ன பண்றது? மிகவும் குறைவா தான் இருக்கிறாங்க. புத்தியில அமர்வதே கிடையாது. எவ்வளோ சொன்னாலும் புத்தியில புரியவே மாட்டுது அவங்களுக்கு. எந்த அளவிற்கு நெருக்கத்தில் வருகின்றார்களோ புத்திசாலிகளாக ஆவதை பார்க்க முடிகின்றது. ஆனா கொஞ்சம் நேரம் நெருங்க நெருங்க சொர்க்கம் கிட்டக வரும்ல, அப்போ நிறைய பேர் புத்திசாலி ஆயிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது மியூசியம், ஆன்மீக கல்லூரி போன்றவற்றை திறக்கின்றோம். இப்போ நம்ம வந்து பாபா வந்து மியூசியம் திறக்கிறாரு, நிறைய கீதா பாடசாலையெல்லாம் ஓப்பன் பண்றாங்க. உங்களுடையது பெயரே தனிப்பட்டது, ஆன்மீக பல்கலைக்கழகம். நம்மளுடையது ஆன்மீக யூனிவர்சிட்டி. அரசாங்கம் கூட, கவர்மெண்ட் கூட பார்க்கும். உங்களுடையது உலகாய யூனிவர்சிட்டின்ட்டு சொல்றாங்க, பல்கலைக்கழகம். இது ஆன்மீகம் என்று கூறுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க வந்து ஆத்மா படிக்குது. முழு 84 பிறவி சக்கரத்துல ஒரே ஒரு முறைதான் ஆத்மாவுடைய தந்தை வந்து ஆத்மாவுக்கு படிப்பிக்கிறார். ஆத்மா குழந்தைகளுக்கு, ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இது எப்பேற்பட்ட ஸ்கூல்னா, இந்த ஆன்மீக ஸ்கூல்ல, ஆன்மீக பல்கலைக்கழகத்துல இங்க நமக்கு வந்திருக்கிறவரு பரமாத்மா, அவர் தான் டீச்சரு. நம்மளுடைய ஆத்மா வந்து படிக்குது. இங்க படிக்கிறவங்க எல்லாம் ஆத்மாக்கள். அவங்க 84 பிறவி சக்கரத்தை ஒரே ஒரு முறை வந்து பாபா வந்து ஆன்மீக தந்தை, அவங்க ஆத்மாவுடைய அப்பாவே வந்து சொல்லி கொடுக்குறாரு. 3 மணி நேரத்திற்கு பின்பு நாடகம், சினிமா மீண்டும் அதே போன்று நடப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். நம்ம இப்ப போயிட்டு எல்லைக்குட்பட்ட சினிமா பாக்குறோம்ல, அந்த சினிமா 3 மணி நேரம் ஓடுது இல்லையா? 3 மணி நேரம் கழிச்சு நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா அதே சினிமாவை திரும்ப 3 மணி நேரமா அதே தான் ஓடும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த எல்லையற்ற டிராமாவும் ஒரு 5000 வருஷ சக்கரம்.
5000 வருஷம் சினிமா இது. இந்த 5000 வருஷம் சினிமா திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாலும் அதே தான் ஓடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்க நடிப்பு இதே தான். நீங்க கல்பமா இதே தான் திரும்ப திரும்ப நடிப்பீங்க. அதனால இப்ப கொஞ்சம் அக்யூரேட்டா நடிங்கன்றாரு. இப்ப போய் பாவம் பண்ணாதீங்க. இப்ப கொஞ்சம் எல்லா எல்லா ஞானமும் புத்தியில இருக்குது இல்லையா? புரிஞ்சுகிட்டு ஒழுங்கா நடிங்கன்னு சொல்லி சொல்றாரு. எதுவும் 5000 ஆண்டிற்கான நாடகம் அது போன்றே திரும்பவும் நடைபெறுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அதனால ஒரு கடவுள் நினைக்கிறது நடக்குது அப்படிலாம் கிடையாது. இலை அசையுதுன்னா அவன் அருளாலே இலை அசையுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. டிராமால இலை அசைஞ்சுது அதனால இலை அசையுது அவ்வளவுதான். டிராமால ஒரு குருவி பறந்து போகுதுன்னா அதே டைம் அதே நேரம் அதே குருவி தான் பறந்து போகும். டிராமால இன்னைக்கு சாயங்காலம் மழை பெஞ்சதுன்னா அடுத்த கல்பமும் இதே நேரம் இதே டைம் அதே மழை தான் பெய்யும். அதனால ஒண்ணுமே மாறாது சொல்லி பாபா சொல்றாரு. இதனை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இப்ப நம்ம தான் இதெல்லாம் புரிஞ்சிருக்கிறோம். அவர்கள் பக்தியில் சாஸ்திரங்களை மட்டுமே சரி என்று நினைக்கின்றனர். ஆனா பக்தி மார்க்கத்துல அவங்க சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. உங்களிடத்தில் எந்த சாஸ்திரமும் கிடையாது. தந்தை தான் இப்ப அமர்ந்து புரிய வைக்கின்றார். நம்ம கையில சாஸ்திரமோ எதுவுமே கிடையாது. நம்ம எதையுமே படிக்கல. வயதான மாதாஸ் என்ன படிச்சாங்க? ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா, தந்தை. என்னுடைய தந்தை வந்துட்டாரு. அதான் அவரே உட்காந்து எனக்கு புரிய வைக்கிறாரு. தந்தை ஏதாவது சாஸ்திரத்தையாவது படித்திருக்கின்றாரா என்ன? அந்த கடவுளே எந்த சாஸ்திரத்தையும் படிக்கல. நம்ம எதுக்கு படிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் கீதையை படித்து விட்டு கூறுவார்கள். அவங்க பாருங்க கீதையை படிச்சுட்டு சமஸ்கிருதத்துல இருக்கிறத அந்த ஸ்லோகனை வாசி சொல்லுவாங்க. தாயின் வயிற்றிலேயே படித்து விட்டு பிறக்க மாட்டார்கள். அவங்க ஒன்றும் அப்பா அம்மா வயிற்றுல இருக்கும் போதே சாஸ்திரத்தை படிச்சுட்டுலாம் பிறக்கலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க படிச்சு பெரிய ஆளாகி படிச்சு தான் உங்களுக்கு சொல்றாங்க. அவங்க ஒன்றும் வயிற்றுல இருக்கும் போதே கத்துக்கிட்டு வரலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா எல்லாரும் போய் அதை தானே நம்புறாங்க. சமஸ்கிருதத்துல இருக்கிற வார்த்தைகளை நம்பி அதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இங்க இங்க கடவுளே சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை பொய்ன்னு நினைச்சுக்கிறாங்க. அதாவது இது ஒரு கலியுகம். இங்க நல்லதுக்கே காலம் கிடையாது. கடவுளே வந்தா கூட நம்ப மாட்டாங்க. அதான் சொல்றாரு, என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கோடியில சிலர் தான். அது நீங்க தான். அதனால தெரிஞ்சுக்கோங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி சொல்றாரு. எல்லா முறையிலும் எல்லையற்ற தந்தையின் பாகமே கற்பிப்பதாகும். இப்ப கடவுளுடைய பாகமே என்னன்னா நமக்கு சொல்லி கொடுக்கறது தான். அவர் வர்றதே ஆசிரியராகி நமக்கு பாடம் கற்பிக்க தான் வந்திருக்கிறாரு. தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். நான் யாருன்ட்டு சொல்றாரு. ஆனா உலகத்தினருக்கு இது தெரியவே இல்லை. தந்தை ஞான கடலாக இருக்கின்றார் என்று பாடவும் செய்கின்றனர். கடவுள் ஞான கடல், அவருக்கு எல்லாமே தெரியும், எங்க இருக்கிறாரு இப்பெல்லாம் பாடுறாங்க. கிருஷ்ணரை கூட ஞான கடல்ன்ட்டு சொல்ல மாட்டாங்க. அப்ப கிருஷ்ணர் கடவுளே இல்லை தானே. கிருஷ்ணர் தேவதை. இந்த லட்சுமி நாராயணன் ஞான கடலாக இருக்கின்றார்களா என்ன? அவங்களும் கிடையாது. ஒரு சிவ பரமாத்மா, அவர் தான் ஞான கடலாகிறாரு. இதுதான் அதிசயமானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணர்களாகிய நாம் தான் ஸ்ரீமத் படி இந்த ஞானத்தை கூறுகின்றோம். ஆனா நம்ம மூலமா தான் இந்த ஞானத்தை பாபா சொல்றாரு. அவர் வராரு, பிராமணர்களா நம்மளை தத்தெடுத்து நம்ம குழந்தைகள் மூலமா தான் இந்த கருவியா நம்மளை ஆக்கி இந்த ஸ்ரீமத் படி நடக்க வச்சு இந்த ஞானத்தை சொல்ல வைக்கிறார். யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஞானத்தை சொல்றாங்க. இந்த வகையில் நாம் பிராமணர்கள் தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். அந்த வகையில ஸ்ரீமத் படி நடந்துதான் நம்ம பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கிறோன்றத நம்ம புரிய வைக்கிறோம். அநேக முறை நம்ம பிரம்மா பாபாவுக்கு குழந்தை ஆயிருந்தோம், மீண்டும் ஆவோம். திரும்ப அடுத்த கல்வமும் நம்ம இதே மாதிரி தான் சென்டர்ல உட்காந்து படிப்போம். மனிதர்கள் எப்போது புரிந்து கொள்கின்றார்களோ அப்போதுதான் ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனாலும் நம்ம என்னதான் கத்துனாலும் ஞானத்தை சொல்லி புரிய வச்சாலும் அவங்களுக்கு எப்ப புத்தி போட்டு ஓப்பன் ஆகுதோ, அவங்க எப்ப புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் அவங்க ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கல்பத்திற்கும் நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தான் நிச்சய புத்தியுடையவர்களாக ஆகிவிடுகின்றனர். யாருக்கு இந்த ஞானம் உடனே புரியுதோ அவங்க நிச்சய புத்தி ஆகி என்ன பண்ணிடுவாங்க, பக்தியை விட்டுருவாங்க, சென்டருக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஒழுங்கா ஞானத்தை படிக்க ஆரம்பிச்சு பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சய புத்தி இல்லாதவங்க அப்படியே பழையபடியே இருப்பாங்க. பக்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த ஸ்ரீமத்தை ஃபுல்லா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பிராமணன் ஆகாமல் தேவதைகளாக எப்படி ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தேவதை ஆகணும்னு மட்டும் உங்களுக்கு ஆசையா இருக்கு, சொர்க்கத்துக்கு போகணும்ட்டு. ஆனா நீங்க பிகே ஆகாம எப்படி தேவதை ஆவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருவரின் புத்தியில் தான் இருக்கின்றது. பள்ளிகளில் சிலர் ஸ்காலர்ஷிப் அடைகின்றனர். எல்லாருடைய புத்தியிலும் தான் இருக்குது. சிலர் தான். ஆனாலும் பள்ளியில ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா சிலர் தான் உதவித்தொகை அடைவாங்க, ஸ்காலர்ஷிப் அடைவாங்க. சிலர் தோல்வி அடைந்து விடுகின்றனர். நல்லா படிச்சா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிலருக்கு தான்
இருந்தால் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, சிலர் தோல்வி அடைந்து விடுகின்றனர். பிறகு மீண்டும் புதிதாக படிக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் விகாரத்தில் சென்று விட்டால் செய்த வருமானம் எல்லாமே அழிந்து போயிடும், பிறகு புத்தியில் எதுவுமே அமராது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம பாபாட்ட ஞானம் கேட்டு எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து விகாரத்தில் போயிட்டோம்னா நான் என்னென்ன வருமானம் இது வரைக்கும் செஞ்சோமோ எல்லாமே போயிடும், அப்புறம் புத்தியில் எந்த ஞானமுமே தங்காது சொல்லி சொல்கிறாரு. உள்ளுக்குள் நெருடல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு புத்தியில் வந்து நமக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்கிறார். இந்த பிறப்பில் செய்த பாவங்கள் என்ன என்பதை அனைவருக்கும் தெரியும். நமக்கு இப்போ இந்த பிறவியில் என்ன பண்ணோம் எல்லாமே நமக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். 3-4 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ந்து வந்த விதம், நம்ம என்னென்ன பண்ணோம் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் பாபாவுக்கு சொல்லி சொல்லிடலாம், அவருக்கு எழுதி லெட்டராக கொடுத்துடலாம். மற்றபடி முந்தைய பிறப்புகளில் என்ன பாவங்கள் செய்தோம் என்பது நினைவிலே இருக்காது. ஏன்னா நம்ம போன ஜென்மத்தில் எங்கே போய் பிறந்தோம், எப்படி வாழ்ந்தோம், அதெல்லாம் ஆத்மாவுக்கு நினைவே இருக்காது. அதுதான் அவர் எரேஸ் பண்ணிடுறாருல. அம்மா வயிற்றுக்குள்ளே போய் பூந்தோடனே அந்த காட்சியாக காமிச்சு தண்டனை கொடுக்குறாரு. அதோட வெளியே வந்தோடனே மறந்தே போயிடுது எல்லாமே. அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஞாபகமே இருக்காது. அப்புறம் இந்த பிறவி தான் ஞாபகம் இருக்குது. அது கூட ஒரு 3-4 வயசுக்கு அப்புறம் தான் ஞாபகமே இருக்கும், அதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்காது. அப்ப நம்ம எதுவுமே நினைவில் இருக்காது சொல்றாரு. கண்டிப்பாக பாவங்கள் செய்திருக்கீங்க. ஆனா பாபா சொல்றாரு, கண்டிப்பா நீங்க போன பிறவியில 63 பிறவியா பாவம் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தவர்களே பிறகு பாவாத்மாக்களாக ஆகின்றனர். எப்படி நான் உங்களை அப்படியே மலர் மாதிரி ஆக்கிட்டு போயிருந்தேன், சொர்க்கத்துல தேவதையா இருந்து எல்லாருக்கும் சுகம் கொடுத்தீங்க, ஆனா நீங்களே தான் புண்ணிய ஆத்மா இருந்த நீங்களே தான் பாவ ஆத்மாவா ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. கணக்கு வழக்குகளை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். இப்ப பாபா உட்காந்து கணக்கு வழக்குகளை புரிய வைக்கிறார். ஏன் உங்களுக்கு இவங்களோட கணக்கு வழக்கு ஆயிருக்குது, ஏன் அவங்களோட பிரச்சனை வருது அப்படின்னா, போன ஜென்மத்தில் அவங்களோட தொடர்பு இருந்திருக்குது. அவங்கள ஏதோ நம்ம அந்த ஆத்மாவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இப்போ வந்து அந்த ஆத்மா நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. அதனால எல்லாமே நமக்கு நடக்கிறது எல்லாமே போன ஜென்ம தொடர்புன்னு நினச்சிக்கோங்கன்றாரு. பல குழந்தைகள் மறந்து விடுகின்றனர், படிப்பதே கிடையாது. நிறைய குழந்தைகள் பாபாவுக்கு அப்படி இருக்கிறாங்க, அவங்க முரளியே படிக்கிறது கிடையாது, மறந்து போயிடுறாங்க. ஒருவேளை படிக்கின்றார்கள் எனில் கண்டிப்பாக கற்பிப்பார்கள். ஒருவேளை அவங்க முரளி படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மற்றவங்களை போய் புரிய வைப்பாங்கன்னு சொல்றாரு. மந்த புத்தியுடைய சிலர் புத்திசாலிகளாக ஆகிவிடுகின்றனர். போக போக மந்த புத்தியா இருக்கிறவங்க கூட புத்திசாலியா ஆயிடுறாங்களாம், முரளி படிச்சு. எவ்வளவு உயர்ந்த படிப்பாக இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையின் இந்த படிப்பின் மூலம்தான் சூரிய வம்சமும் உருவாகுது, சந்திர வம்சமும் உருவாகுது சொல்றாரு. ஒரே டைம்ல வந்து பாருங்களேன், இது 2500 வருஷத்துக்கு வம்சத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறாரு. சொர்க்கத்துல போய் ராஜா ராணி லட்சுமி நாராயணனுடைய வம்சமும் இங்க உருவாகுது, சந்திர வம்சத்துல ராமர் சீதையுடைய வம்சமும் உருவாகுது. அதில் எல்லாமே இந்த படிப்பின் அனுசாரம் தான் உருவாக்குறாரு பாபா. நம்ம எப்படி படிக்கிறோமோ, எப்படி சேவை செய்யறோமோ அதை வச்சுதான் நமக்கு வந்து அங்க பதவியே உருவாகுதுன்னு சொல்றாரு. அவர்கள் இந்த பிறப்பில் படித்து பிறகு பதவியை அடைகின்றனர். நம்ம இப்போ வந்து பாருங்களேன், சாதாரணமாக படித்தோன்னா இந்த பிறவியில் நம்ம டாக்டருக்கு படிக்கிறோன்னா இப்போயே டாக்டர் ஆகிடும், அவ்வளோதான். அப்புறம் இன்ஜினியருக்கு படிக்கிறோன்னா இன்ஜினியர் ஆகிடும், இந்த பிறவியில் மட்டும்தான் ஆகும். அப்போ இறந்து போயிட்டோம்னா அடுத்த பிறவியில் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்கேஜிலேருந்து படிக்கணும். ஆனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் படிக்கிற இந்த படிப்பு உங்களுக்கு 21 ஜென்மத்துக்கு பதவி கிடைக்குது. இந்த படைப்பிற்கான பதவி புது உலகில் கிடைக்கும்னு பாபா சொல்கிறாரு என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இப்போ நமக்கு தெரியும் இதெல்லாம், அது அதிக தூரம் கிடையாது. நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஆமாம் இப்போ படிக்கிறது அப்போ கிடைக்கும்ன்ட்டு யாருக்கு தெரியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அது ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு. கிட்டக வந்துருச்சு சொர்க்கம். நீங்கள் படிக்கிற படிப்புனுடைய பலனை அடைய தான் போறீங்க, ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அது அதிக தூரம் கிடையாது. எவ்வாறு ஆடையை மாற்றுகின்றீர்களோ அவ்வாறு பழைய உலகை விடுத்து புது உலகிற்கு செல்ல வேண்டும் பாபா சொல்றாரு. எப்படி இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போடுறோம் இல்லையா, இந்த ஒரு ட்ரெஸ் மாத்திட்டு இன்னொரு ட்ரெஸ் மாத்துறோம்ல, டெய்லி மாத்திட்டு இருக்கிறோம்ல, அதான் மாதிரி தான் இந்த பழைய உலகத்தை விட்டுட்டு நீங்க புது உலகத்துக்கு போக போறீங்கன்றாரு. பாருங்க எவ்வளவு ஈஸியா சொல்றாரு பாபா. அப்படியே இந்த உடலை விட்டு ஆத்மா டக்குன்னு போய் வேற உடலை எடுத்துரும் சொர்க்கத்துல. நீங்க மட்டும் ஈஸியா நினைச்சிட்டு இருக்காதீங்க, உங்க கூட முயற்சி பண்ணவங்களாம் நல்ல பதவி அடைஞ்சு போயிடுவாங்க, ஒழுங்கா முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு. விநாசமும் கண்டிப்பாக ஏற்படும், கண்டிப்பா விநாசம் ஏற்படும். இது சொல்றவர் யாரு? சத்தியமானவர் சிவன் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்பயேதான் நம்ம ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்ல, ஒரு நாடு இன்னொரு நாடு மேல குண்டு போடுது, எப்படியும் இது பயங்கர போராகி கடைசியில் என்ன ஆயிடும், விநாசம் ஆயிடும் சொல்றாரு. இப்போது நீங்கள் புது உலகத்தை சார்ந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனா நம்மளை
பாபா வந்து அப்படியே தூக்கிட்டார். அந்த விஷக்கடல் கலியுகத்துலேருந்து நம்மளை அப்படியே அலைக்கா தூக்கி சங்கம யுகத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாரு. இப்போ நம்ம அவர் கூட இருக்கிறோம். அப்புறம் நம்ம புது உலகத்துக்கு போயிடுவோம். பிறகு இந்த பழைய ஆடையை விட்டு செல்ல வேண்டும். ஆனாலும் இந்த உடல் நம்ம கூட வராது. இந்த உடலெல்லாம் தூக்கிட்டு நம்ம பரந்தாம போக முடியாது. இந்த உடலை இங்கே விட்டுட்டு தான் போகணும். வரிசைக்கிரமான ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் பாபா வந்து இப்போ கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தையே ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இது உலகத்துக்கே இது தெரியாது. இந்த கடவுள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கேட்குறாங்க. இவ்வளோ அதர்ம நாடகத்தை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவரோ குப்தமாக ஒரு ராஜ்யத்தையே ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காரு. பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கர் மூலமாக விநாசம். இது எல்லாம் நடக்கதா போகுது. யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்களே சொர்க்கத்தில் முதலில் வருவார்கள் சொல்லி பாபா சொல்றார். நல்லா யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல 9 லட்சம் பேர்ல வந்துருவாங்க சொர்க்கத்துல. மற்றவர்கள் பின்னால் தான் வருவார்கள். மற்றவங்கலாம் அப்படியே, ஏன்னா வந்து அவர் தான் சொல்லிட்டாரு, இங்க ஒரு செகண்ட் நீங்க விட்டுட்டு என்னை நினைக்காம விட்டீங்கன்னா அங்க ஒரு வருஷம் போயிரும்ன்றாரு. அப்ப பாருங்க, நம்ம எப்ப இங்க நம்ம ரொம்ப லேசா முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப நம்ம சொர்க்கம் 1250 வருஷம், அப்புறம் நம்ம ஒரு 200 வருஷம் தள்ளி தான் போய் பிறப்போம். 200 வருஷமா நிறைய பேர் சொர்க்கமே விட்டுடுவாங்க, திரேதாயுகத்துல தான் போய் பிறப்பாங்க. அப்ப என்ன பண்றது? நம்ம அந்த அளவுக்கு இங்க முயற்சி பண்ணோம். பாபாவை நல்லா நினைச்சாதான் நம்ம சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட்லயே போக முடியும். மற்றவர்கள்லாம் யார் சரியா முயற்சி செய்யலையோ அவங்களாம் திரேதாயுகத்துல தான் வருவாங்க, சொர்க்கத்துல வர முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல தாசன் தாசிகளாக இருக்கக்கூடியவர்களும் உள்ளத்தில் இடம் பிடித்தவர்களாக தான் இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்க, நல்லா முயற்சி செய்யற குழந்தைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன குறைபாடுனால தாசன் தாசி ஆயிடுறாங்க. இருந்தாலும் பாபா மனசுல அவங்க இடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரும் வந்து விடுவார்கள் என்பது கிடையாது. எல்லாருமே வந்துட மாட்டாங்க. இப்போது ஆன்மீக கல்லூரிகளை திறந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இப்போ நம்ம கீதா பாடசாலை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறோம். அனைவரும் வந்து முயற்சி செய்வார்கள். நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய பலன் இல்லாம போகாது. கண்டிப்பா வருவாங்க, வந்து முயற்சி செய்வாங்க. படிப்பில் யார் வேகமாக செல்கின்றார்களோ அவர்களே உயர்ந்த பதவியை அடைவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யார் நல்லா படிக்கிறாங்களோ, வேகமா போறாங்களோ, லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட்னு கூட போயிடுவாங்க. நம்மளாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம நினைக்கலாம் இவங்களாம் என்ன படிக்க போறாங்கன்ட்டு. பார்த்தீங்கன்னா அவங்களே பெரிய ஆளாயிடுவாங்கன்றாரு. அவங்களே உயர்ந்த பதவியை அடைவாங்க. மந்த புத்தியுடையவர்கள் குறைவான பதவியை அடைவார்கள். யாரெல்லாம் மந்த புத்தியா இருக்கிறாங்களோ பாபா சொல்றத கேட்கறதே கிடையாது. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு அவங்க வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. பழையபடியே இருப்பாங்க, மாற மாட்டாங்க. அவங்க குறைவான பதவி தான் அடைவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாளடைவில் மந்தபுத்தி உடையவர்கள் கூட நன்றாக முயற்சி செய்ய ஆரம்பித்து விடும் நிலை ஏற்படலாம். பாருங்களேன், அப்படி இருக்கிறவங்க கூட பாபா சொல்றாரு நாளடைவில் மந்த புத்தியா இருக்கிறவங்க கூட திடீர்னு நல்லா முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படலாம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு டிராமால ஒரு அடி விழும், உடனே அவங்க ஒழுங்கா பாபாவை நினைக்க ஆரம்பிப்பாங்க. புத்திசாலிகளாக இருக்கும் சிலர் கீழேயும் சென்று விடலாம். பாபா பாருங்க, எப்படி வேணாலும் டிராமா போகும். இந்த ஆமையும் அந்த இது முயலுடைய கதை தான். இந்த ஆமை வந்து பொறுமையா போகும். இந்த முயல் வந்து என்ன பண்ணும், நம்ம தான் ஃபாஸ்டா போறோமே, இது போறதுக்கு இது கொஞ்சம் இது எப்போ வந்து சேரும்னு தெரியாது, நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலான்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் முயல். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆமை அதை விடாம அப்படியே விடாமுயற்சியில போயிட்டே இருக்கும் பொறுமையா. அது போய் இலக்கை அடைஞ்சிரும், இந்த முயல் தூங்கிரும். அது மாதிரி தான் நம்ம மந்த புத்தியா இருக்கிறாங்க தானே, இவங்கெல்லாம் எங்க பதவி அடைய போறாங்கன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அவங்க கூட திடீர்னுட்டு நல்லா முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றார் பாபா. புத்திசாலிகளாக இருக்கும் சிலர் கூட கீழேயும் சென்றுவிடலாம். சிலர் வந்து தன்னை புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு எல்லா ஞானமும் தெரியும், நான் தான் நல்லா பதவி அடைவன், லட்சுமி நாராயண் ஆவன் நினைச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில் அவங்க கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்றாரு. முயற்சியின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாமே முயற்சி மூலமா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க எவ்வளவு ஞானம் கொடுக்குறாரு. இந்த முழு நாடகமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த முழு டிராமாவும் நடைபெற்று இருக்குது. ஆத்மா சரீரத்தை தாரணை செய்து இங்க நடித்து கொண்டிருக்கின்றது. இப்ப ஆத்மா உடல் எடுத்து நடிச்சிட்டு இருக்குது. புது ஆடையை தாரணை செய்து புது நடிப்பை நடிக்கின்றது. அது எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுது, ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுத்து இந்த பாவத்தெல்லாம் அனுபவிக்குது. தாரணை செஞ்சு செஞ்சு நடிப்பு நடிக்குது. சத்தியுகத்துல நல்ல நல்ல உடல் கிடைக்குது, பாவமும் ஏற்படுறதில்ல. ஆனா துவாபரயுகத்துல இருந்து பாவம் பண்ணி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உடல் கிடைச்சு அந்த உடல்ல வேதனையெல்லாம் அனுபவிக்கிறோம். அது மாதிரி புது புது நடிப்பா நடிக்குதுன்றாரு. விதவிதமான நிலையை அடைகின்றது. இந்த ஆத்மா ஒரு நேரமும் ஒரு விதவிதமா நிலையை அடையுதுன்னு சொல்லி சொல்றாரு. சம்ஸ்காரம் ஆத்மாவில் தான் இருக்கின்றது. வெளியில் யாரிடத்திலும் ஞானம்
சிறிதும் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சம்ஸ்காரன்றது ஆத்மால தான் இருக்குது. நான் காலையில எழுந்திருக்கிறது, சிலர் வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க, அது கூட ஒரு சம்ஸ்காரம் தான். எல்லாமே ஆத்மால தான் ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. வெளியில யாரிடத்துலயும் எந்த ஞானமுமே கிடையாது. தந்தை வந்து படிப்பிக்கின்ற பொழுதுதான் ஞானமே கிடைக்கின்றது சொல்லி சொல்றாரு. இது வரைக்கும் நமக்கு இதெல்லாம் புரிஞ்சுதா? நம்ம எங்கெங்கேயோ போயிருக்கிறோம். ஆனா இவ்வளோ ஞானம் நமக்கு யார் கொடுத்தாங்க? கடவுள் தான் வந்து கொடுக்குறாரு. ஆசிரியரே இல்லை எனும் பொழுது ஞானம் எங்கிருந்து வரும்? டீச்சரே இல்லைன்னா எப்படி பாடம் கிடைக்கும்? டீச்சர் வந்து தான் நமக்கு ஞானம் கொடுக்குறாரு. அது பக்தி ஆகும். பக்தியில் அளவற்ற துக்கம் இருக்கின்றது. பக்தி துக்கமே துக்கம்தான். மீராவுக்கு காட்சி கிடைச்சது, ஆனாலும் அவங்களுக்கு சுகம் இருக்கவில்லை அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. மீரா எங்கேயாவது சுகமா இருந்தாங்களா? கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு உருகுனாங்க, கிருஷ்ணரோட காட்சி கிடைச்சது, அவ்வளவுதான். அதோட அந்த உடலை விட்டு வேற உடல் எடுத்துதான் இப்ப நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அந்த ஒரேடியா பறந்தாம போயிட்டாங்களான்னா இல்ல. சுகமா வாழ்ந்தாங்கனாலாம் இல்ல. அதனால பக்தியில உங்களுக்கு சுகமே கிடைக்கல. நோய் ஏற்படவில்லையா என்ன? அந்த பீராக்கு நோய் கூட வந்தது இல்லையா? அங்க எந்த வகையான துக்கத்திற்கான விஷயமே இருக்காது. ஆனா சத்தியுகத்துல நீங்க போற இடத்துக்கு அடுத்த பிறவில எந்த துக்கமுமே இருக்காது சொல்லி சொல்றாரு. இங்க அளவற்ற துக்கம் இருக்குது, ஆனா அங்க சொர்க்கத்துல அளவற்ற சுகம் இருக்குது. இங்க அனைவருமே துக்கமானவர்களாக இருக்கிறாங்க. அரசர்களுக்கு கூட துக்கம் இருக்கும் அல்லவா? இங்க நல்ல போஸ்டிங்ல இருக்கிறவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தா கூட சரி, எல்லாருக்கும் துக்கம் தானே. பேரே துக்கதாமமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா அதுவோ சுகதாமம், சம்பூர்ண துக்கம் மற்றும் சம்பூர்ண சுகத்தின் இது சங்கமமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தா சம்பூர்ண துக்கம், அந்த பக்கம் பார்த்தா சம்பூர்ண சுகம். அது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம இருக்கிறோம். சத்தியுகத்தில் முழுமையான சுகம் இருக்கும், கலியுகத்துல முழுமையான துக்கம் இருக்குதுன்ட்டு இதேதான் பாபா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. துக்கத்திற்கான வகைகளும் விருத்தியாகி கொண்டே இருக்கின்றது. இப்ப துக்கம் கூட பாத்தீங்கன்னா விதவிதமா வந்துட்டு இருக்குது. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத துக்கம்லாம் வந்துட்டு இருக்குது, வகை வகையா வருதுன்றாரு. நாளடைவில் இன்னும் துக்கம் அதிகரிச்சுட்டே போகும்னு சொல்லி சொல்றாரு. அளவற்ற துக்கத்திற்கான மழை விழப்போகுதுன்றார் சொல்றார் பாபா. பேசுவதற்கு அவர்கள் உங்களுக்கு மிகவும் குறைந்த நேரத்தையே கொடுக்கின்றனர். நேத்து சொன்னார்ல, ரொம்ப கம்மி, எங்களுக்கு டைமே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஞானத்தை கேட்கவே டைம் இல்லைன்றாங்க. ரொம்ப எங்களுக்கு டைம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்துல சொல்லுங்கன்றாங்க. எப்படி நம்ம சொல்றது? 2 நிமிடம் கொடுத்தாலும் நீங்க புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருந்தது, அதனை தந்தை தான் கொடுக்கின்றார். ராவணின் மூலம் அளவற்ற துக்கம் கிடைக்கின்றது. காமத்தின் மீது வெற்றி அடைஞ்சாதான் உலகத்தையே வெல்ல முடியும் என்று பாபா இப்ப சொல்றாரு. இந்த ஞானத்திற்கு விநாசம் ஏற்படுவதே கிடையாது. ஒருபோதும் இந்த ஞானம் அழிஞ்சு போகாது. சிறிது கேட்டா கூட அவங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. நீங்க ஞானம் சொன்னீங்கன்னா அவங்க கேட்காம விடுறாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா காது மூலமா கேட்டு அவங்க புத்தியில பதியுது. அது விதை போல விழுந்துருச்சு. அந்த விதை எப்போனாலும் முளைக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கேட்டாலும் அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம நினைக்கிறோம்ல, சே நம்ம ஞானத்தை இவ்வளோ சொல்றோம் புரிஞ்சிக்கவே மாட்றாங்களே, நம்ம கூட தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு புரிய வைக்கலான்னு பார்த்தா புரிஞ்சிக்கவே மாட்றாங்களேன்ட்டு. ஆனாலும் கண்டிப்பா ஞானம் முளைக்கும்ன்றாரு. பிரஜைகளாக அதிகமானவர்கள் ஆகின்றனர். ஆனா எல்லாருமே வராங்க சொர்க்கத்துக்கு, ஆனா பிரஜையா தான் வராங்க. ஆனாலும் பதவி அடைய முடியாது சொல்லி சொல்றாரு. அரசர் பதவி எங்கே, பிரஜையாக இருப்பது எப்படி? ராஜா எங்க, பிரஜை எங்க? ராஜா ஆகிறது தான் கஷ்டம்ன்றாரு. ஒவ்வொருவரின் புத்தியும் தனிப்பட்டதாகும். யார் புரிந்து கொண்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல பதவி அடையறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பொதுவானது அல்ல, பகவான் வந்து கற்பிக்கின்றார். இங்க கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு, இது பொதுவானது அல்லன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணரும் கூட தெய்வீக குணமுடைய தேவதை ஆவார். நான் தெய்வீக குணம் மற்றும் அசுர குணத்திலிருந்து விடுபட்டவனாக இருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். கடவுள் சொல்றார் பாருங்க, அந்த கிருஷ்ணர் கூட தெய்வீக குணமுடைய தேவதையா இருந்தாரு, ஆனா நான் 2 குணத்துல இருந்துமே விடுபட்டவனா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் எப்பவுமே சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிறாரு. அவருக்கு தெய்வீக குணம்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. தெய்வீக குணம் அசுர குணம் ரெண்டுத்துல இருந்தும் நான் விடுபட்டு இருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களது தந்தையாகிய நான் உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன். நான் வர்றதே உங்களுக்கு சொல்லி கொடுக்கதான். ஆன்மீக ஞானத்தை சுப்ரீம் ஆத்மா தான் கொடுக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த ஆன்மீக ஞானத்தை சுப்ரீம் சோல் பரமாத்மா தான் வந்து நமக்கு சொல்றாரு. கீதை ஞானத்தை எந்த தேகதாரி மனிதனோ அல்லது தேவதையோ கொடுக்கல, எந்த ஒரு மனுஷனும் இதை சொல்லி கொடுக்கல. இதை கடவுளே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. விஷ்ணு தேவதாய நமகன்ட்டு சொல்றாங்க. அப்படின்னா கிருஷ்ணர் யாரு அப்படின்னு கேக்குறாரு பாபா.
தேவதை கிருஷ்ணர் தான் விஷ்ணு ஆகிறாருன்ட்டு யாருமே புரிஞ்சுக்கலான்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களிலும் கூட சிலர் மறந்து விடுகின்றீர்கள், நம்ம கூட ஞானத்தை மறந்துடுறோன்றாரு. சுயம் முழுமையாக புரிந்திருக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும். நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டாதான் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். நம்மளே தவறா புரிஞ்சுட்டோம்னா மற்றவங்களுக்கு தவறா சொன்னோன்னா அது ஒரு டிசர்வீஸ் ஆயிடும், அது ஒரு பாவ செயலாயிடும். அதனால நம்ம ஒழுங்கா புரிஞ்சுட்டு அப்புறம் தான் மற்றவங்க புரிய வைக்கணும்னு சொல்றாரு. சேவை செய்து நிறுவனம் கொண்டு வர வேண்டும். நீங்க என்ன செய்றீங்கன்றத நிரூபணம் காட்டணும். அப்போதுதான் சேவை செய்திருக்கின்றார் என்று புரிந்து கொள்ள முடியும் சொல்லி பாபா சொல்றார். எத்தனை பேர் உங்க ஞானம் கேட்டு மாறி இருக்கிறாங்க, அதுக்கு நிரூபணம் வேணும்ன்றார் பாபா. நீங்க எத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்தீங்க, அதை கேட்டு எத்தனை பேர் மாறி இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் நிரூபணம் நீங்க கொடுத்தாதான் நீங்க சேவை செஞ்சுக்கிறீங்கன்னே நான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றார். ஆகையால் பாபா கூறுகின்றார், மிக நீளமான செய்திகளை எழுத வேண்டாம், இன்னார் வர இருக்கின்றார், இவ்வாறு கூறி சென்றிருக்கின்றார், இவ்வாறு எழுத வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றார். பாபா ஏதோ சொல்றாரு, சில பெருசா செய்தியெல்லாம் எழுதாதீங்க, இவங்க வராங்க, இவங்க இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்கன்ற எழுத வேண்டிய அவசியம்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. குறைவா எழுதணும், எது எழுதினாலும் ஷார்ட்டா எழுதணும். வராங்க, அவங்கள பத்தி நீங்க எழுதுறீங்க, இருந்தாலும் அவங்க இருக்கிறாங்களா என்ன, போயிடுறாங்கல்ல, வருகின்றனர் நிலைத்திருக்கின்றார்களா என்று பாருங்கள். சரி, இங்க வராங்க, ஞானம் கேட்குறாங்க, டெய்லியுமே வராங்களா சென்டருக்கு, ஒழுங்கா ஞானத்தை தாரணை பண்றாங்களா, வாழ்க்கையில அப்ளை பண்றாங்களான்னு பாருங்க. சிலர் வராங்க உடனே போயிடுறாங்க, பிகேவா ஒரு 6 மாசம் இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா காணாம போயிடுறாங்க. ஏன்னா நிச்சய புத்தி இல்லை. அதனால புரிந்து கொண்டு சேவை செய்ய ஈடுபட்டு விட்டால் செய்தி எழுதுங்கள். நீங்க அந்த மாதிரி யார் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா சேவை செய்ய அவங்களும் சேவை செய்யறாங்களோ அப்ப செய்தி எழுதுங்க. சிலர் பகட்டுக்காக செய்தியை கொடுக்கின்றனர், சிலர் பகட்டுக்காக செய்தி செய்யறாங்க, சேவை செய்தியை கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு நல்ல பேர் வரணும், அவங்களுடைய பேர் வெளிப்படணுன்றதுக்காக செய்தி கொடுக்குறாங்க, நியூஸ் பேப்பர்ல செய்தி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவிற்கு ஒவ்வொரு விஷயத்தின் பலனும் தேவைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவிடத்தில் அதிகமானவங்க வருகின்றனர், பிறகு சென்று விடுகின்றனர். பாருங்க, ஆரம்ப காலத்துல இருந்தே பிரம்மா பாபா இருக்கும்போதே 350 பேரை வச்சு பாபா ஞானம் கொடுத்தாரு. ஆனா அதுல வந்தவங்களே, காட்சி பார்த்தவங்களே இப்ப இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரிதான் நிறைய பேர் வராங்க போயிடுறாங்க. இந்த மரம் முளைக்குது, அப்புறம் உழுக்குவார் டிராமால உழுக்கும் போது நிறைய இலைகள் விழுந்துருது. பிகேவா யாரும் தாக்கு பிடிக்கிறது இல்லை, ஏன்னா மாயா புயல் வீசும்போது பயந்துடுறாங்க, உடனே போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் அதனால் என்ன லாபம் ஏற்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. வராங்க போறாங்க, அவர்களால என்ன லாபம் ஏற்படுது, அவர்களுக்கு பாபா என்னதான் செய்வார், வந்துட்டு போறவங்களுக்கு பாபா என்ன செய்ய முடியும். நிலையா இருந்தா பாபா சொல்லி கொடுத்து தாரணை பண்ண வச்சு அவரு பதவி கொடுப்பாரு. வந்துட்டு சும்மா போனா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, அவர்களுக்கு எந்த லாபமும் ஏற்படுவதில்லை, உங்களுக்கும் எந்த லாபமும் கிடையாது. வந்துட்டு போறவங்களால அவங்களுக்கும் லாபம் இல்லை, உங்களுக்கும் லாபம் கிடையாது, உங்களது இயக்கம் விருத்தியாகவே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் இன்னைய வரைக்கும் நம்மளோட இயக்கம் அப்படியே மெதுவாக தான் வளர்ந்துட்டு இருக்குது. மற்ற இயக்கம்லாம் பாருங்க எவ்வளவு கூட்டம் வருது, ஆனா இங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கூட்டம் கம்மியா தான் இருக்குது. ஏன்னா வராங்க போயிடுறாங்க. அதனால பாபா சொல்றாங்க, நல்லது, இனிமையான காணாமல் போய் கண்டிருக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த விஷயத்திற்கும் வசமாக கூடாது, தனக்குள் ஞானத்தை தாரணை செய்து தானம் செய்ய வேண்டும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க சொல்லி கொடுக்கணும், மற்றவர்களின் அதிர்ஷ்டத்தையும் எழுப்ப செய்ய வேண்டும். நம்மள மாதிரி தானே மற்றவங்களும், அவங்களுக்கும் செல்வத்தை நிரப்பணும், அவங்களோட அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்களும் நல்ல பதவி அடையணும், சொர்க்கத்துல இருந்து நம்ம கூட வரவங்களாம் நம்மள மாதிரியே நல்ல பதவி அடையணும்னு நம்மளும் மாறணும், மற்றவங்களையும் மாற்றணும்னு சொல்லி சொல்றாரு. 2வது பாயிண்ட், மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஆத்மாவிடம் பேச வேண்டும். எப்பயுமே பேசும்போது நான் ஆத்மா, எதிர இருக்கிறவங்களும் ஆத்மா, அந்த உடல் கிடையாது, அப்படி பேசினாதான் அந்த விகர்மம் ஏற்படாது, இல்லைன்னா பாவம் ஏற்படும். சிறிதும் தேகாபிமானம் வந்துவிடக்கூடாது. தந்தையிடமிருந்து அடைந்த அளவற்ற சுகத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், மனம் மற்றும் புத்தி இரண்டையும் சமநிலையில் வைத்து சேவை செய்யக்கூடிய வெற்றியின் மூர்த்தி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. சேவை செய்யும் போது மனசால சேவை செய்யணும், புத்தி மூலமா மட்டும் சேவை செய்யக்கூடாது. சில பேர் தன்னுடைய புத்தியை நம்பி என்னால நல்லா ஞானம் சொல்ல முடியும், எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நாலேஜ் இருக்குது, என்னால அப்படி தன்னை நான்ட்டு புரிய வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாம பாபா தான் என்ன செய்விக்கிறாரு,
மனசால சேவை செய்யணும். பாபா தான் நான் ஒரு கருவி, பாபா தான் என்னை செய்ய வைக்கிறாரு. அந்த மாதிரி மனசு புத்தி ரெண்டையும் சமநிலையில் வச்சு சேவை செய்யக்கூடிய வெற்றியின் மூர்த்தி, அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்குன்றாரு. அந்த மாதிரி யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க வெற்றி கிடைக்குன்றாரு. அந்த மாதிரி வெற்றியின் மூர்த்தி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. சில நேரம் குழந்தைகள் சேவையில் புத்தியை மட்டும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் மனம் மற்றும் புத்தி ரெண்டையும் பயன்படுத்தும் போது தான் சேவையில் வெற்றியின் மூர்த்தி ஆவீர்கள். யார் வெறும் புத்தியை மட்டும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களின் புத்தியில் சிறிது நேரம் பாபாவின் நினைவு தான், சிறிது நேரம் தான் பாபாவின் நினைவு இருக்கும். பாபா தான் செய்ய வைக்கக்கூடியவர். பின்பு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு நான் எனும் தன்மை வெளிப்படுகிறது. அதுக்கப்புறம் நான் தான் இதை செய்கிறேன், என்னால் தான் இந்த மாதிரி நல்லா செய்ய முடியும், இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட் நான் தான், அதனால தான் பாபா எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற அகங்காரம் வெளிப்படுத்துன்றாரு. சில நேரம் பாபா செய்ய வைக்கிறாருன்ட்டு தோணுது, சில நேரம் நான் தான் செய்யணும்ட்டு தோணுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றார். ஆனால் யார் மனசால சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா தான் சேவிக்கின்றார் என்ற எண்ணம் மனதில் இருக்கும். அப்போ மனசு புத்தியும் ரெண்டு ஒருங்கிணைஞ்சு செய்யும்போது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பாபா தான் நம்மளை சேவிக்கிறாரு, இது நம்மளா செய்யலை, பாபா செய்ய வைக்கிறாருன்றது மனசுல இருக்கும். மனதால் சேவை செய்யும் போது தான் பலன் கிடைக்கும். எந்த சேவையா இருந்தாலும் நீங்க மனசால பாபா நினைவுல செய்யும் போது தான் பலன் கிடைக்கும். மற்றும் இரண்டும் சமநிலையில் இருந்தால்தான் வெற்றியே கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: எல்லைக்கு அப்பாற்பட்டு இருங்கள், அப்போது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே சமாப்தி ஆகிவிடும். நம்ம இங்கே இப்போ நிறைய பிரச்சனைகள் வருது, மாயா வருது, என்ன செய்யுதுன்னு தெரியல, பாபாவை நினைக்கவும் முடியல அப்படின்னு குழம்புறோம்ல. இப்போ எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் நிறையா வரும்போது நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்டு போயிடணும். நம்ம அப்படியே பறந்து வரிசாவா சூட்சும லோகத்துக்கு போயிட்டு பாபா கூட உட்காந்துடணும். அப்போ பாபாட்ட இருக்கும்போது நம்ம அசரீரி ஆகிடும் போது நம்ம பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும். அப்போ எல்லைக்குட்பட்ட எல்லா விஷயமே முடிஞ்சு போயிடும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அப்போ எல்லைக்கு அப்பாற்பட்டத்தில் போயிடுங்க, ஃபரிஸ்தாவாக பறந்துருங்க. அப்போ மலை போன்ற பிரச்சனைகள் கூட பஞ்சா மாறிடும். இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லாம் தானாகவே சமாப்தி ஆயிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.